அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நாங்கள் சந்திக்கிறோம். இந்த நாளிலே ஒரு முக்கியமான விடயத்தை பேசலாம் நினைக்கிறேன். இலங்கை அரசியலின் கோட்ஃபாதர் என்று சொல்லி எல்லாம் பேசப்பட்ட ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஏன் கைது செய்யப்பட்டார், எவ்வாறு கைது செய்யப்பட்டார், இனி என்னென்ன நடக்கும் என்று சொல்லி பல்வேறுபட்ட விடயங்களை உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தருணத்திலே எதிர்வரும் நாட்களிலே இடம்பெறப் போகின்ற விடயங்களை பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். நேற்றைய நாளிலே காலை 9 மணி ஏறத்தாழ 9 மணிக்கு அதாவது இந்த விசாரணைகளை மேற்கொள்வதற்காக உரிய திணைக்களத்திடம் ரணில் விக்ரமசிங்கே ஆஜரானதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கைது செய்யப்பட்டார் அதிகாரிகளால். அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு சென்றார். நீதிமன்றத்துக்கு மாலை 3 மணி அளவில் சென்றார். பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு 9 மணி அளவிலே மின்சாரம் தடைப்பட்டது. அரை மணி நேரத்துக்கு பிறகு அவர் நீண்ட நேரமாக நிறைய அரசியல்வாதிகள் கொழும்பிலே காணாமல் போயிருந்த அரசியல்வாதிகள் கொழும்பிற்கு படையெடுத்திருந்தார்கள் நீதிமன்ற கட்டணத்திற்கு. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு வேளையிலே ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் 26ஆம் தேதி வரை பார்த்தீர்களாக இருந்தால் அவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிக்கடை சிறைச்சாலையிலே வைப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவர் நீதிமன்ற சிறைச்சாலையிலே அதாவது இந்த உத்தரவை தொடர்ந்து இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய வைத்தியசாலையிலே இருக்கிறார். இதுதான் விடயம். ஆனால் கொழும்பு மாபெரும் கல்லோலப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள், நிறைய அரசியல்வாதிகள் அனைவரும் ஒன்று திரண்டார்கள். அதாவது எதிர்முகாமில் இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாச கூட இன்றைய நாளிலே ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்திருக்கிறார் என்பது முக்கியமான விடயம். அதுவும் ரணில் விக்ரமசிங்கே ஒரு பழுத்த அரசியல்வாதி, அரசியலிலே மிகவும் தேர்ந்தவர், அதுவும் அரசியலிலே நன்றாக கற்றவர், அதே போல கல்வி ரீதியாகவும் புலமை ரீதியாகவும் நிறைய கல்வி அறிவு இருக்கிறது அவருக்கு. அதே போல தந்திரோபாய ரீதியாக ராஜேந்திர ரீதியாக அறிவு இருக்கிறது. எல்லாம் இருக்கின்ற பொழுது அவருக்கு மீது இருக்கின்ற குற்றச்சாட்டு, அவர் கடந்த காலங்களிலே மிஸ்டர் கிளீன் என்று சொல்லி அழைக்கப்பட்டார். இப்பொழுது அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, பிரதான குற்றச்சாட்டு என்று சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னார்களே, அவர் 166 லட்சம் ரூபாய், அதாவது 1,66 லட்சம் ரூபாய் விமான பயணத்திற்கு பயன்படுத்தியதுதான் குற்றச்சாட்டு. விடயம் என்னவென்று சொன்னால், லண்டனுக்கு சென்றது அவருடைய மனைவியின் மைத்ரி விக்ரமசிங்கவின் கலாநிதி பட்டமளிப்பு விழாவுக்கு சென்றதுதான் விடயம். அதாவது அவர்கள் உத்தியோகபூர்வ விஜயம் என்று சொல்லி ஏற்கனவே உத்தியோகபூர்வ விஜயம் என்று சொல்லி ஏற்பாடு செய்து பிறகு அவர்கள் பார்த்தீர்களாக இருந்தால் அவர் தனது தனிப்பட்ட விஜயத்தினை தான் அரசாங்க பணத்திலே சென்றதுதான் குற்றச்சாட்டு. இப்பொழுது அனுகுமார திசாநாயக்க செய்வது சரியான விடயம். நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலமாக சட்டத்தை அவர்கள் பிரயோகப்படுத்துகிறார்கள் அல்லது நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி வைத்துக் கொண்டாலும் சரி. ஆனால் அரசியலிலே இனி வரும் நாட்களிலே என்ன நடக்கும் என்பதுதான் கேள்வி. இவ்வளவு காலமாக எதிர் முகாம்களிலே இருந்தவர்கள் ரணிலின் கைதோடு ஒரே முகாமாக பயணிக்கக்கூடிய எத்தனங்கள் காணப்படுகின்றன. கடந்த காலங்களிலே ஒரு பெரிய ஒரு விடயம் வந்திருந்தது. இப்பொழுது கல்வி அமைச்சராக இருக்கக்கூடியவர், அதாவது இந்த கல்வி சீர்திருத்தத்திலே பெருமளவிலே பேசப்பட்டவர், அரசாங்கத்தின் மூளை என்றெல்லாம் கருதப்படக்கூடிய கலாநிதி கரணி அமரசூரியவை அடிப்படையாக வைத்து மீண்டும் எதிர்வரும் காலங்களிலே கொழும்பை ஆட்சி ஒன்றை அமைக்க ரணில் விக்ரமசிங்கே எத்தனிக்கிறார் என்று செய்தி வந்திருந்தது. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே 2015 எதிரெதிர் முகாம்களிலே இருந்த கட்சிகளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியையும் ஐக்கிய தேசிய கட்சியையும் ஒருங்கிணைத்து நல்லாட்சி என்று சொல்லப்படக்கூடிய வரலாற்றிலே இடம்பெறாத ஒரு அரசாங்கத்தை கடந்த காலங்களிலே ரணில் செய்திருந்தார். அதே போல ரணில் பார்த்தீர்களா இருந்தால் மீண்டும் ஒரு புதிய ஒரு அரசாங்க ஒன்றை நிறுவுவதற்காக ஒரு தேசிய அரசாங்கம் நிறுவுவதற்கான எத்தனங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. என்ன சொன்னால் ரணிலை உள்ள வச்சுட்டாங்க. ரணிலை உள்ள வச்ச பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் சும்மா இருக்கக்கூடிய ஆள் இல்லை. மஹிந்த தளர்ந்து போனார். ஆனால் மஹிந்த ஆசியாவிலே ஒரு முக்கிய அரசியல்வாதியாக சொல்லப்பட்டாலும் மஹிந்தட்ட எல்லாரும் சொல்ற விஷயம் மூளை இல்லை. அது உண்மையாகவே மஹிந்தவிடம் டிப்ளோமேட்டிக் ரீதியான அறிவு இல்லை. மஹிந்த பசிலின் எடுபடிக்கு ஆடினார். அப்பொழுது அவர்களுக்கு காலம், அந்த சொல்வார்கள் மனிதனில் விதிவசத்திலே மனிதனுக்கு காலம் நன்றாக இருந்தது, காலமும் நன்றாக இருந்தது. பசிலின் மூளை வேலை செய்தது, பசிலின் கப்புட்டா மூளை என்று சொல்வார்கள், அது வேலை செய்தது. ஆனால் ரணிலோடு ஒப்பிடும் அளவுக்கு அவர்களிடம் அந்த ஒரு இம்மி அளவும் அந்த அறிவும் தந்திரமும் ராஜதந்திரமும் இல்லை. ஆனால் ரணிலை பொறுத்தவரையிலே இவ்வளவு சிறைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். ரணில் தனக்கு மீது வைக்கப்பட்ட ஒரு களங்கமாகத்தான் இந்த கைதை பார்க்கிறார். என்னென்னு சொன்னார், இதுவரை காலமும் இலங்கை வரலாற்றிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜேஆர் காலத்திற்கு முன்பும் சரி ஜேஆருக்கு பிறகும் சரி எந்த ஒரு ஜனாதிபதியும் கைது செய்யப்பட்டிருக்கவில்லை. அதாவது நிறைவேற்று அதிகாரத்தின் பிதாமகர் என்று சொல்லப்படக்கூடிய ரணில் மாமா ஜேஆர் காலத்தில் நிறைவேற்று அதிகாரம் ஆரம்பித்தது. அந்த காலத்தில் அதுக்கு முற்பட்ட காலத்தில் இடம்பெறவே இல்லை. ஜனாதிபதி கை வைக்க முடியாது. நிறைவேற்று அதிகாரத்துக்கு பிறகு
ஒருவரும் கைது செய்யப்படவில்லை. இன்று வரை இலங்கை வரலாற்றிலே இதுவரை ஒரு ஜனாதிபதியும் கைது செய்யப்படாத இடத்திலே இப்பொழுது ரணில் கைது செய்யப்பட்டது பாரியதொரு செய்தியை சொல்லி இருக்கிறது கொழும்பிலே. நான் ஏற்கனவே சொன்னேன், எதிர்வரும் காலங்களில் புதிய ஆட்சி ஒன்றை வியூகம் ஒன்றை வகுப்பதற்கு ரணிலுக்கான களம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு விடயம். இரண்டாவது விடயம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மொட்டு அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்துதான் பல இடங்களிலே ஆட்சி அமைப்பது, உள்ளாட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கான எத்தனத்தை ஐக்கிய மக்கள் சக்தி செய்தது. இப்பொழுது நாமளும் ஒரு பாதையில் இருக்கிறார், சஜித்தும் ஒரு பாதையில், எல்லாருமே ரணிலை தேடி வராங்க. நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னா கயந்த கருணாநிதிலோகா இருக்கலாம், ரிசார்ட் பதிவுனா இருக்கலாம், எல்லாம் சஜித்தோட இருந்தார்கள். நேற்றைய நாளிலே போயிருந்தாங்க. இன்றைக்கு அரசியலை வடிவாக விளங்கி கொண்ட சஜித் போயிருக்கிறார். சஜித் முதல் இருந்த சஜித்னா போயிருக்க மாட்டார். சஜித்துக்கு இப்பதான் ரணில் தண்ட குரு அரசியல் விளங்கி இருக்கு. அப்ப சஜித் போனதன் வாயிலாக அவர்களுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லியை போட்டிருக்கிறார்கள். எல்லாரும் ஒரே பாதைக்கு வரப்போகிறார்கள். அப்போ ஒரு விடயம், அது சஜித் இருவரும் அரசாங்கத்துல கரணிக்கு ஒரு முக்கிய போஸ்ட் கொடுக்கலாமா, இல்லாட்டி இன்னொரு ஆள் வருவாரா, இல்ல நான் சொன்ன போல கர்சடி சில்வா வருவாரா, சஜித் வருவாரான்னு வேற விஷயம். அது ஒரு வேற விஷயம். ஆனால் புதிய ஒரு அரசாங்கத்தை ஸ்தாபிப்பதற்கான களம் வாய்த்திருக்கிறது. அதே போல நண்பர்களே, இங்கால பக்கம் நாங்கள் பார்ப்போம் சொன்னால், இப்ப எதிர்வரும் நாட்களிலே அரசியல் வேற ஒரு திசைக்கு பயணிக்கக்கூடிய பயணம் என்று சொன்னால், ஒரு ரணிலின் மீது கை வைத்தது சின்ன விஷயம் இல்லை. அதாவது ரணில் என்பவர் இலங்கை அரசியல் பரப்பிலே முக்கியமான ஒரு புள்ளி. ஜேஆர் எப்படி ஒரு புள்ளியாக இருந்தாரோ அதே போல ரணில் ஒரு முக்கியமான புள்ளி. ரணிலின் மீது கை வைத்ததன் மூலம் புதிய ஒரு சகாப்தத்தை திறந்திருக்கிறார்கள். இலங்கையிலே நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி மீதம் கை வைக்க முடியும் என்றொரு சகாப்தத்தை திறந்திருக்கிறார்கள். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால், அதுவும் இந்த இடத்துல அனூர் அரசாங்கம் டிப்ளமேட்டிக்கா வேலை செஞ்சிருக்கு. இப்ப மஹிந்த மேல கை வச்சிருந்தா ஏற்கனவே ஒரு திட்டமும் நடந்திருக்கு. மஹிந்த மீது மஹிந்த வீட்டை வச்சு எழுப்ப சொன்னா, இல்ல மஹிந்த மீது கை வச்சா பிக்குமார வச்சு ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை செய்வதற்கான எத்தனங்கள் நடந்து கொண்டிருக்குது. அதான் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அனுராதபுரத்துல இருந்து கொழும்புக்கு மக்கள், அதாவது பௌத்த மக்கள் வருவதாக ஒரு எடுபாடு ஒரு படம் ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது மஹிந்தவால். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, மஹிந்த மீது முதலாக கை வச்சிருந்தா தென்னிலங்கை வேற மாதிரி இருந்திருக்கு, இலங்கையும் வேற மாதிரி இருந்திருக்கு. அப்ப இப்ப ரணிலின் மீது கை வச்சுட்டாங்க, எல்லாருக்கும் கோட்பாதர். அப்ப ரணிலுக்கு மீது கை வச்சா இனி யாருக்கு மேல கை வச்சாலும் பெரிய விஷயம் இல்லை. இப்ப முதலாவது மஹிந்த மேல கை வச்சிருந்தா கொழும்பு வேற மாதிரி திரும்பி இருக்கு. உலகமே, அதாவது உலகத்தின பார்வை வேற மாதிரி இருக்கும், இலங்கையின் திசையை வேற மாதிரி இருந்திருக்கு. அப்ப அனுர பார்த்தார், அனுரோட அரசாங்கம் ஒரு சின்ன வழக்கில் தான் கை வச்சிருக்கிறாங்க. அதாவது 166 லட்சம் அந்த மோசடி இல்லாவிட்டால் பிழையாக தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்தப்பட்ட காசு, அதாவது மனைவியிட பட்டமளிப்பு விழாக போனது லண்டனுக்கு. அப்போ 166 லட்சம் விஷயத்தில் கைது செய்யப்பட்டபடியா இனி மஹிந்தாவும் கைது செய்யப்படலாம், கோட்டாவும் கைது செய்யப்படலாம். அது பெரிய விஷயமாக இருக்காது. முதலாவது மஹிந்த மீது வச்சிருந்தா அது வேற மாதிரி போயிருக்கும் என்றதுக்காக இப்போ ரணிலுக்கு மேலே கை வச்சிருக்கிறாங்க. இப்போ எதிர்வரும் காலங்களில் மஹிந்த கை வைக்கப்படலாம், அதே போல கோட்டா கை வைக்க வேண்டாம். அவர்கள் மீது பாரிய ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கு. வெறுமனே வாயால இல்லை, வாயால கதைக்கிற மட்டும் குற்றச்சாட்டுல ஃபைல்ல இருக்கு. அப்போ ஆவணங்கள் இருக்கு அதுக்கான. அப்போ எதிர்வரும் காலங்களில் நீங்கள் இருந்து பாருங்க நண்பர்களே, நாமன் மீது கை வைக்கப்படலாம் என்று சொல்லப்படுற இடத்துல இருந்து பாருங்க, பசிலின் மீது வழக்குகள் பாரியல் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரணில் மேல கை வச்சாச்சு, பசிலுக்கு மேல கை வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மெதுவாக ஒவ்வொருவராக கைது செய்யப்படலாம். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கின்ற அடிப்படையில் எங்களோட ஆய்வின்படி மஹிந்த மீது கை வைக்க இந்த அரசாங்கம் கொஞ்சம் யோசிக்கும். கை வைப்பாங்க, இல்லைன்னு இல்லை, கை வைக்கிறேன்னு சொன்னாங்க. உடனடியாக மஹிந்த மீது கை வைப்பார்களா கேள்விதான். ஆனால் இது ஒரு புதியதொரு சகாப்தமாக மாறி இருக்கிறது. ரணிலின் மீது கை வைத்தது அரசாங்கம் செய்து சரியான வேலையாக இருந்தாலும் ரணில் பேசாமல் இருக்க மாட்டார். எதிர்வரும் நாட்களிலே, நாட்கள் என்று சொல்ல முடியாது, எதிர்வரும் மாதங்களிலே, எதிர்வரும் காலங்களிலே புதியதொரு அரசியல் புரட்சிக்கு, அரசியல் மாற்றத்திற்கு அனைவரும் இலங்கை தீவு தயாராக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் இப்பொழுதே எழுதி வைத்துக் கொள்ளலாம். எதிர்வரும் காலங்களிலே புதிய ஒரு அரசியல் புரட்சிக்கும் அரசியல் மாற்றத்திற்கும் தயாராக இருங்கள். ரணில் சும்மா இருக்க மாட்டார். இருப்பதை நடப்பதை சொல்கிறோம். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் உங்களுடைய விடயம். ஆனால் எதிர்வரும் காலங்களிலே அரசியலிலே பாரிய திருப்பம் ஏற்படும் என்பது மிகவும் ஆழமான உண்மை. விடைபெறுகிறேன். நான் உங்கள் செந்தூரன். நன்றி, வணக்கம்.